ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலிமா கொடுத்தாங்க. எப்படி கொடுத்தாங்க? சபியா ரலியல்லாஹு தஆலா அவருடைய வலிமாவை பெருமானார் கொடுத்தாங்க. கைபர் போர்க்களத்துக்கு பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர்க்களத்துல போய் வெற்றி பெற்று நிறைய கனிமத்து பொருட்கள், நிறைய கைதிகள், நிறைய பெண் கைதிகளை பிடிச்சிட்டு வந்தாங்க. அப்படி பிடிச்சிட்டு வரும்போது ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு என்ன செஞ்சாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்டாங்க, எனக்கு ஒரு அடிமை பெண் வேணும் நாயகமே கேட்டாங்க. அங்கெல்லாம் இருக்காங்க பாருங்க அடிமை பெண்கள். அதாவது அந்த காலத்துல போர்ல இருந்து கைதியாகி வந்தவங்க எல்லாருமே அடிமையா மாறிடுவாங்க. அது பெண்களாக இருந்தா நம்ம எடுத்துக்கலாம், விளைபொருளாக மாறி போய்விடும். அதை பங்குக்கு எடுத்துக்குவாங்க. அது மாதிரி என்ன செஞ்சாங்க? ஸைத் இப்னு சாபித் கேட்டாங்க, எனக்கு ஒரு பெண் வேணும்னு. எடுத்துட்டு போங்க, எது வேணாலும் கூட்டிட்டு போங்கன்ட்டாங்க. ஆகமாக்கப்பட்ட விஷயங்கள் அது. சொன்னாங்க எனக்கு சபியா தான் வேணும்ட்டாங்க பெருமானாண்ட. சரி எடுத்துட்டு போன்ட்டாங்க. மற்ற பெரும் சஹாபாக்கள் எல்லாம் சேர்ந்து சொன்னாங்க, நாயகமே சபியா பெரிய குலத்து பெண், அவள் யூதனுடைய பெரும் குடும்பத்திலே இருந்த பெரிய பணக்கார பெண். அந்த பெண் இடத்துல அவர் நடந்துக்கிற முறை சரி இருக்காது, அவருக்கு அவர் ஒத்து வராது. அந்த குழந்தை, அந்த பெண்ணு நீங்க கல்யாணம் முடிச்சீங்கன்னு சொன்னாங்க எல்லாம் பெருமானார்கிட்ட. ஒரு யூத தலைவி, யூத சமூகத்தினுடைய தலைவி சபியா ரலியல்லாஹு நீங்கள் திருமணம் முடிச்சுக்கணும்னு எல்லாம் சொன்னாங்க. உடனே பெருமானார் பொண்ணு பேசினாங்க. சபியாட்ட கேட்டாங்க, நான் உன்னை திருமணம் முடிச்சுக்கலாமான்னு. ஓகே வாசி, பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடிச்சாங்க. அப்பவே திருமணங்கள் முடிந்தது பெருமானாருக்கும் சபியாவுக்கும். உடனே சபியா ரலியல்லாஹு அவர்களுக்கும் பெருமானாருக்கும் நடந்த அந்த திருமணத்திற்கு உம்மு சுலைம் ரலியல்லாஹு அவர்கள் விருந்து போட்டாங்க. வலிமா விருந்து. என்ன விருந்து தெரியுங்களா? சுப்ரா விரிக்கப்பட்டுச்சு, வறுத்த மாவுகள்லாம் கொண்டு வந்து கொட்டப்பட்டுச்சு, பேரிச்சம்பழங்கள்லாம் கொண்டு வந்து கொட்டப்பட்டுச்சு. இதுதான் வலிமா விருந்து. அன்றைய காலத்துல மிக உயர்ந்த உணவு. இன்றைய காலத்துல பிரியாணி இல்லைன்னா அது இல்லை, விருந்து மாதிரியே இல்லை. அது மாதிரி பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபியா ரலியல்லாஹு திருமணம் முடித்ததுனால விருந்தை கொடுத்தார்கள். அந்த விருந்தை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு கொடுத்து பகிர்ந்து சந்தோஷப்பட்டார்கள். நீங்கள் திருமணம் முடித்தால் வலிமா விருந்து கொடுங்கள், அது உங்கள் குடும்பத்திற்கு பரக்கத்தை கொடுக்கும் என்று சொன்னார்கள். ஆகமாக்கப்பட்ட பெருமானார் சொன்ன வலிமா விருந்தை வரக்கூடிய காலங்களிலே நம் பிள்ளைகளுக்கும் நம் இல்லங்களிலே நடக்கக்கூடிய திருமணங்களிலே வலிமாவை வலிமையாக செய்வோம், திருமணத்தை எளிமையாக செய்வோம். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுபடி நடப்பதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாக்ரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.